இங்க பிளே ஸ்டேஷன்ல ஜாம்பி கேம் விளையாடிட்டு இருந்தவன் அந்த கேம்ல தோத்த கடுப்புல கேம் கன்சோலை தூக்கி டிவி மேலே அடிச்சிடறான். அப்படி அடிச்சிட்டு பார்த்தா அப்ப இவன் அடிச்ச அந்த கன்சோல் வந்துட்டு கேம்ல இருக்க அந்த கேரக்டர் மேல அடிச்சு அந்த கேரக்டர் கீழே வந்துருது. இதை பார்த்தவன் என்னடா இது பக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவிக்குள்ள கை விடுறான். அப்படி விட்டு அந்த டிவிக்குள்ள நல்லாவே கை போகுது. ஸோ இதை தெரிஞ்ச உடனே என்ன பண்றான், அந்த டிவிக்குள்ள எகிரி கூச்சிடறான். ஸோ இப்படி அந்த கேமுக்குள்ள போயிட அப்ப அந்த நேரம் கரெக்டா அவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரான். அப்போ வந்த ஃப்ரெண்டை பார்த்தவன், டே மச்சான் நான் உள்ள கேம்ல இருக்கேன்டா, டிவிக்குள்ள பாரு அப்படின்னு சொல்றான். அப்போ இதை பார்த்த ஃப்ரெண்டு வந்து ஷாக் ஆயிட்டு, டே எப்படா கேமுக்குள்ள போனா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிட்டே இருக்கும்போது அப்ப டக்குன்னு ஒரு ஜாம்பி ஒன்று பாஞ்சு இவன் கழுத்து பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிருது. இதனால அவன் காப்பாத்துற அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. அப்போ இதை பார்த்த ஃப்ரெண்ட் என்ன பண்றானா, உடனே அந்த கன்சோலை இவன் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு கேம்ல இருக்க இவன் கேரக்டர் யூஸ் பண்ணி அங்க இருக்க ஜாம்பி எல்லாத்தையும் கொண்டு அவனை எப்படியே காப்பாத்திரான். ஸோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, இந்த கேம்ல இவங்க முடிக்க வேண்டிய மிஷன் கூடவே இவங்க லெவலை ஏத்துறதுக்காக கேமுக்கு வெளியே இருந்து இவனும் கேமுக்குள்ள அவனும் சேர்ந்து அங்க இருக்க ஜாம்பி எல்லாத்தையும் கொண்டு அவங்களோட லெவலை ஏத்துறாங்க. கூடவே அந்த கேம்ல இருக்க மிஷன் எல்லாம் முடிக்கிறாங்க. ஸோ அப்படி இந்த கேம்ல இருக்கவனும் படிப்படியா அங்க இருக்க ஜாம்பி எல்லாம் கொண்டு அவனோட லெவலை ஏத்திக்கிட்டே போயிட்டு இருக்க. அப்பதான் ஒரு கட்டத்துல வந்துட்டு ஒரு கூட்டமா ஜாம்பி கிட்ட மாட்டிடுறான். அப்படி மாட்டிக்கிட்டு அவனும் தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாம தவிச்சிட்டு இருக்கும் போது அதே நேரம் இங்க இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, வெளியே கேம் விளையாடிட்டு இருக்க என்னோட ஃப்ரெண்டோட கேம் கன்சோல் வந்து ஒர்க் ஆகல. ஐயோ இப்ப என்ன பண்றதுனே தெரியாம அப்ப அந்த ஃப்ரெண்ட் வந்துட்டு என்ன பண்றானா, உடனே வீட்டுல இருக்க லைட் எடுத்துக்கிட்டு கேமுக்குள்ள எகிரி குச்சிடறான். அப்படி வீராப்பா எகிரி குச்சி உள்ள வந்தவன் இவ்வளவு ஜாம்பிகளை பார்த்து பயந்து போயிட்டு வேற வழி இல்லாம இவன் கூட சேர்ந்து கார் மேல ஏறி நின்னுக்கிறான். அடைச்சி இப்படி என் கூட நிக்கிறதுக்கு தான் பாஸ்டா ஓடி வந்தியா, ஏதாவது பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க. அப்பதான் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு கேம்ல இருக்க ஒரு ரூல் ஒன்னு ஞாபகம் வருது. அது என்ன அப்படின்னா, அந்த ஜாம்பிகளுக்கு வந்துட்டு யூவி ரே வந்து செட் ஆகாது. யூவி ரே பட்டா அதுங்கெல்லாம் செத்து போயிடும். ஸோ அது ஞாபகம் வந்ததும் அப்பதான் அங்க பாக்குறான். பார்த்தா இவங்க இருக்க அந்த ஏரியாலே யூவி லைட் இருக்கு. கூடவே அந்த யூவி லைட்டுக்கான சுவிட்ச் வந்துட்டு தூரமா இருக்க செவுத்துல இருக்கு. இந்த லைட்டை போடணும் அப்படின்னா அந்த ஜாமிகள்லாம் தாண்டி அந்த செவுத்துக்கிட்ட போனா மட்டும் தான் லைட் போட முடியும். ஸோ எப்படி இந்த ஜாமியில தாண்டி போறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் முடிச்சிட்டு இருக்கு. அது கூடவே இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இவனை வந்துட்டு ஜாம்பி கடிச்சிட்டு இருக்கிறதுனால இவன் கொஞ்சம் கொஞ்சமா ஜாம்பியா மாறிட்டு இருக்கான். ஸோ அதனால இப்ப ஃப்ரெண்டுக்கார வந்துட்டு மற்ற ஜாமிகள் நம்மள கடிக்கிறதுக்கு முன்னாடி இவனே நம்மள கடிச்சிருவான் போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் அப்படின்னா, அங்க இருக்க ஜாமிகளோட தலையை அப்படியே ஒன் பை ஒன்னா ஃபுட்பால் மாதிரி கிக் பண்றான். அந்த சுவிட்சை பார்த்து கிக் பண்றான். அப்படி இவன் கிக் பண்ணி ஒரு வழியா அந்த தலைங்களை வச்சு எப்படி அந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணிடுறான். அப்படி ஆன் பண்ண உடனே அங்க வந்துட்டு யூவி லைட் வந்து ஆன் ஆயிர. இதை பார்த்து ஜாம்பிங்க எல்லாம் பயந்து அங்க இருந்து ஓடிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கேம் எப்படி வெளியே போலான்னு சொல்லிட்டு போறானுங்க. அப்படி போகும்போது அப்ப கரெக்டா வீட்டுக்கு வந்த இன்னொரு ஃப்ரெண்டு கேம் இப்படி ஆன் பண்ணி விட்டு எங்க போனானுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆஃப் பண்ணி விட்டுறான். அவ்வளவுதான், இவங்க ரெண்டு பேரும் வகையா அந்த கேமுக்குள்ளேயே மாட்டிக்கிறானுங்க.